இந்த வீடியோவை பார்த்த பிறகு அல்லது பார்க்கும்போதே பசி ஏற்பட்டால் அதற்கு கம்பெனி பொறுப்பேற்காது. நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க. டேய் வேமா ரெடி பண்றா, பசிக்குதுடா. இது ஏட்டியா ஏல அவசர டூட்டி போடுடா. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துற? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? தோசை ரைட்ல தோசை, லெஃப்ட்ல தோசை, ரைட்ல தோசை, ஃப்ரண்ட்ல தோசை, நாளைக்கு தோசை, நாளை கழிச்சு தோசை, அடுத்த நாள் தோசை, வாரம் ஃபுல்லா தோசை 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 தோசை. அம்முக்குட்டி சல்லக்குட்டி ஜாங்கிரி பூந்தி. This is potato. அப்புறம் நான் இன்னைக்கு சமைக்க போறது curd fried rice with finger chips. திரும்ப திரும்ப எனக்கு என்ன எனக்கு பசிக்கிறென்று தெரியவில்லை. தெரிந்த பின்பு பேச காட்ட காசு இல்லையே. ஏன் எனக்கு காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு. பாயசம் வெளியில குடுக்குறாங்களா, கொஞ்சம் வரீங்களா? பாயசம் வெளியவா? ஆமாண்ணே. பால் பாயசமா? ஆமாண்ணே. முந்திரி போட்டுருக்கண்ணே. பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? தாராளமா. அம்மியில அரைச்சு அப்படியே தூக்கி எண்ணெயில போட்டு பொரிச்சு பார்க்கும் போதே நாக்கு துடியா துடிக்குதே. ஏன்டா பூனை கருவாடு கலையிற மாதிரி அலையிற? போடா. இது என்னன்னு சொன்ன? கோழி 65ன்னு சொன்னேன். 5 இங்க இருக்கு, பாக்கி 60 எங்க? ஆஹா. என்ன வடையா? மசால் வடை மசால் வடையா? அருண்சுவை நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. யாரா அவன்? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். எத்தனை வருஷம் ஆனாலும்
வந்தாலும் எத்தனை டிஷ் வந்தாலும் பிரியாணி கீடு என இல்லைங்க. எந்த கேள்வி சூஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.